நோம்பு டைம் வேற வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க போய் நோம்பு திறக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் பையன் ஒருத்தன் வந்தா, என்ன ப்ரோ இங்க பண்றீங்க அப்படின்னா, நோம்பு திறக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்பா அப்படின்னா, வாங்க சிட்டி சென்டருக்கு போய் நோம்பு திறக்கலாம் அப்படின்றா. என்னடா சிட்டி சென்டர்ல எப்பறம் நோம்பு திறக்க முடியும் அப்படின்னா, நீங்க வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னா, என்னடா சொல்ற சிறுவாவா டைம் வேற ஆகுது சக்குன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி நேரா சிட்டி சென்டருக்கு போயாச்சு. நான் இவ்வளவு நாள் இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கேன். ஆனா சிட்டி சென்டர்ல நோம்பு திறப்பாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியலையே. அவன் சொன்ன மாதிரி நிறைய பசங்க எல்லாம் கூட்டமா சிட்டி சென்டர் உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள போனோம்னா மொட்டை மாடிக்கு போறோம் அப்படின்னா, அதான் கடைசி ஃப்ளோர் போல, அங்க நோம்பு திறக்கிற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க போல. அவன் சொன்ன மாதிரி அங்க போய் பார்த்தா வியூ வேற லெவல்ல இருக்குங்க. ஓ இந்த வியூக்காக தான் பசங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வராங்க போல. சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் போய் டக்குன்னு நோம்பு திறந்துருவோம்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு உள்ள போயாச்சு. ஆல்ரெடி எல்லாருமே நம்மளுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம தான் கடைசி போல. போன உடனே நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க, சமோசா ஒண்ணு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் மினல்ல ஒரு பீஸ் ஒண்ணு கொடுத்தாங்க. எப்போதுமே நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடணும், அப்பதான் எல்லாமே கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா அதை பாருங்க, வெறும் சமோசா மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் கிடைச்சிருக்கும். சரி நோம்பு திறந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த கஞ்சி எடுத்து குடிச்சோன்னு தான் உயிரே வந்துச்சு. பக்கத்துல இருக்க பிரதர் இருந்தாங்க பஜ்ஜி சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. நோம்பு திறக்கிறப்ப அந்த பஜ்ஜி எப்படி தெரியுமா சாப்பிடணும், அந்த பஜ்ஜி எடுத்து நோம்பு கஞ்சில நல்லா டிப் பண்ணி பிஸ்கெட் மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னொரு பிரதர் இருந்தாங்க, வடை சாப்பிடுங்க என்ன வீடியோல காட்டிருங்க அப்படின்னா, அட பாவீங்களா வீடியோல வர்றதுக்கு தான் கொடுத்தீங்களா? இல்ல சும்மா சொன்னா எல்லாம் லவ்ல தான் கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ரூஃப் டாப்ல செமையா நோம்பு திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரா கிளம்பி சிட்டி சென்டருக்கு வந்துருங்க. இதுல இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்றதை எப்போதுமே கேட்கணும்.